சென்னையிலயும் சரி, அதுக்கப்புறம் சவுத் நம்முடைய டீப் சவுத் அதாவது தென் நம்முடைய தென் தமிழகத்திலயும். தமிழகத்திலயும் அதிகமான ஒரு வெள்ளக்காடா இருந்தத எல்லாருமே பார்த்தோம். அதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம்னா, சனி மட்டும் காரணம் கிடையாது. இதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது யாருன்னா, ராகு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. இது வந்து சாயா கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. சாயா கிரகம்னா பார்க்க முடியாது அத அப்படின்னு. ஆனால், அதுக்கு புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதாக ஜோதிடத்துல ஒரு இது உண்டு. அப்ப ராகு முதல்ல என்ன பண்ணுவான்? ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் பெரிய சர்ச்சைகளையும், குழப்பத்தையும், சில விதமான இப்ப தீப்பற்றி எரிதல், இடிந்து போதல், சேதம் செய்தல் அப்படிங்கிறதை எல்லாம் செய்யும். ஏன்னா ராகுவுடைய வேலை என்னன்னா, டெஸ்ட்ராய் பண்றது. அது ஒரு அழிவுபூர்வமான கிரகம். அது வந்து ஆக்கப்பூர்வமான கிரகம் கிடையாது. அத வந்து நம்ம வழிபடுறவங்கலாம் உண்டு. ஆனால் அது அசுபத்தன்மை அடைந்து விட்டால், அது ரொம்ப கொடூரமான கிரகமா